வெல்கம் டு அபீஸ் கிளாஸ் ரூம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா என்எம்எம்எஸ் மாணவர்களுக்கான ஒரு வீடியோ. ஹவு டு ஃபைண்ட் எ யூனிட் பிளேஸ் ஆஃப் எனி நம்பர். ஒரு எண்ணின் ஒன்றாம் இலக்கம் காணுதல். இது வந்து மேட்டுக்கும் யூஸ் ஆகும், சாட்டுக்கும் யூஸ் ஆகும். சாட்டில் மேத்தமெட்டிக்ஸ் ஸ்பாட்டில் வரும், மேட்லேயும் வரும். இதுக்கே இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னா, நிறைய மாணவர்கள் எல்லா கணக்குகளையும் செஞ்சாலும் இந்த ஒன்றாம் இலக்கம் காணுதல் யூனிட் டிஜிட் அப்படிங்கிறதுல நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க. அதனால் அதுக்கு ஒரு தனியாக வீடியோ போட்டிருக்கேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஃபர்ஸ்ட் ஒன் டிஜிட் நம்பர்ஸ், ஓரிலக்க எண்கள் எதெல்லாம் அப்படின்னா நமக்கு தெரியும். 0, 1, 2, 3, 4 எக்ஸெட்ரா 9 வரைக்கும் இருக்கிற நம்பர்ஸ். ஃபர்ஸ்ட்டு விதி 1, ரூல் 1 என்ன அப்படின்னா, 0, 1, 5, 6 இந்த நம்பர்ஸுக்கு என்ன பவர் வந்தாலும் அதுக்கு என்ன ஆன்சர், சேம் யூனிட் டிஜிட் தான். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 100 அப்படின்னு இருக்குது, அதுக்கு பவர் 1257 பவரில் இருந்துச்சுன்னா ஆன்சர் என்னவா இருக்கும்? 0 to the power of anything 0 தானே, அதனால ஆன்சர் 0. சிம்பிளாக நீங்கள் எழுதிடலாம். லாஸ்ட் டிஜிட்டை மட்டும் நீ வாட்ச் பண்ணால் போதும். 0வாக இருந்துச்சுன்னா 0ன்னு எழுதிடலாம். நெக்ஸ்ட் ஒன் அதே மாதிரி 2571 to the power of 368. லாஸ்ட் டிஜிட் என்ன இருக்குது? 1. 1 to the power of anything, any number you will get 1. ஒன்றா தான் இருக்க முடியும், அதனால் 1ன்னு சிம்பிளாக எழுதிடலாம். அதே மாதிரி 3275 to the power of 1008. 5 அப்போது அதுக்கு வந்து என்னதுன்னா 5 to the power of 1. 5 பவரில் 1 கொடுத்தோம்னா ஆன்சராக 5 ஆகிருக்கு. 5 ஸ்கொயர் 25. அது ஒன்றாம் இலக்கம் என்ன இருக்குது? யூனிட் டிஜிட்டில் 5 இருக்குது. 5 கியூப் 125. இப்படி 5ல் பவர் கொடுக்கும்போது நமக்கு 5 மட்டும்தான் யூனிட் டிஜிட்டில் வரும். அதனால் நம்ம என்ன எழுதிடலாம்? ஆன்சர் இஸ் 5ன்னு எழுதிடலாம் யூனிட் டிஜிட்டில். அதே மாதிரி இங்கே 10,766 to the power 99 அப்படின்னா அதுக்கும் 6 power 1 is 6, 6 square is 36, 6 cube is 216 எக்ஸெட்ரா. அது மாதிரி 6க்கு எந்த பவர் கொடுத்தாலும் அது யூனிட் டிஜிட்டில் 6 மட்டும்தான் இருக்க முடியும். அதனால் ஆன்சர் இஸ் 6. நெக்ஸ்ட்டு விதி 2, ரூல் 2. அந்த நம்பர்ஸ் இப்போ நம்ம என்ன பார்த்தோம்? நம்பர்ஸ் 0, 1, 5, 6 இந்த 4 நம்பர்ஸ் பார்த்தோமா. அடுத்தது இந்த நம்பர் எப்படின்னா 4ம் 9ம். 4 இப்போ இங்கே பாருங்கள், 4 to the power 1 4. 4 square is 16. 4 cube is 64. அப்போ 4, 6, 4, 6ன்னு மாறி மாறி வரும். அப்போ 4 to the power of odd number அப்படிங்கிறது ஆன்சர் வந்து யூனிட் டிஜிட்டில் 4ஆக இருக்கும். 4 to the power even number வந்து 6ஆக இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். 74 to the power of 2024. 24 வந்து என்னது? ஈவன் நம்பர். ஈவன் நம்பர்னா என்னது? 6 தான் யூனிட் டிஜிட். அதே மாதிரி 314 to the power of 1273. இது வந்து என்னது? ஆட் நம்பர். அப்போ ஆன்சர் வந்து 4. ரொம்ப சிம்பிளாக எழுதிடலாம். ஓகே, அதே மாதிரி தான் 9ம். 9 to the power of ஆட் நம்பர் ஒற்றை எண்ணாக இருந்துச்சுன்னா 9. 9 to the power 1 9. 9 ஸ்கொயர் 81. 9 கியூப் 729. அப்போ 9191 தான் மாறி மாறி வரும். அப்போது எக்ஸாம்பிளுக்கு 139 to the power of 3257. இது வந்து என்னது? 3257 அப்படிங்கிறது ஒரு ஒற்றை எண், ஆட் நம்பர். அப்போ ஆன்சர் என்னவாக இருக்கும்? 9ஆக இருக்குது. இப்போ 20,569 to the power of 2024. இப்போ 2024 அப்படிங்கிறது ஈவன் நம்பர், இரட்டை எண். அதனால் அதனுடைய ஆன்சர் என்ன இருக்குது? 1. ஆன்சர் இஸ் 1. நெக்ஸ்ட்டு விதி 3, ரூல் 3, 2378. இந்த நம்பர்ஸ் வந்தால் என்ன பண்ணணும் அப்படின்னா, இது வந்து டிவைடட் பை 4 ரூல். சரியா? அப்போது இப்போ 2 பவர் ஆஃப் 1021 அப்படின்னா 1021 4ஆல் டிவைட் பண்ணுமா அப்படின்னு நினச்சா வேண்டாம். லாஸ்ட் இந்த 2 டிஜிட்ஸை மட்டும் 4ஆல் டிவைட் பண்ணால் போதும். 21 4ஆல் டிவைட் பண்ண எவ்வளவு? 5 4s 21 பேலன்ஸ். அந்த 2வை ஃபஸ்ட் அப்படி 2 எடுத்து எழுதிடணும். இந்த பேலன்ஸ் என்ன இருக்குது, மீதி என்ன இருக்கோ அதை பவரில் எழுதணும்.
2 power 1 is 2. Answer வந்து 2 power 1021 ஓட யூனிட் டிஜிட் என்னது 2. சேம் தான் 3க்கும் 3 to the power of 128. இப்போ 28 மட்டும் எடுத்தால் போதும், லாஸ்ட் 2 டிஜிட்ஸை எடுத்தால் போதும். 28 4ஆல் டிவைட் பண்ணால் 7 வரும். ஆன்சர் வந்து என்னது, பேலன்ஸு 0. இந்த 0ன்னு வந்தால் மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும், பவரில் 0ன்னு எழுதக்கூடாது, 4ன்னு எழுதணும். 0 அப்படின்னு எழுதினா கூட நமக்கு 1 தான் வருது, அதுவும் கரெக்டாக தான் வருது. 3 power 0 அப்படின்னு எழுதினாலும் 1 தான் வரும். எனிதிங் பவர் 0 1 வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு 7 பவர் 5010. அப்போது லாஸ்ட் 2 டிஜிட் என்னது 10. அந்த 10 4ஆல் டிவைட் பண்ணுறோம். 4 2s 8, பேலன்ஸ் 2. இப்போ 7 அப்படியே எழுதிக்கணும், இந்த பேலன்ஸை பவரில் எழுதணும். 7 ஸ்கொயர் 49. இப்போது ஆன்சர் இஸ் 9. நெக்ஸ்ட் இப்போ 2 3 7 பார்த்தோமா, என்ன பார்க்கணும் நெக்ஸ்ட்டு 8 to the power 654. 54ஐ 4ஆல் டிவைட் பண்ணால் 13 4s 52, 2 பேலன்ஸ். இப்போ 8 அப்படியே எழுதணும், இந்த பேலன்ஸை எடுத்துகிட்டு வந்து பவரில் எழுதணும். 8 ஸ்கொயர் 64. இப்போ 4 அப்படிங்கிறது தான் ஆன்சர். சரியா, இன்னைக்கு திறனறி பிளாக் ஸ்பாட்லேருந்து கொஞ்சம் கொஸ்டின்ஸ் வந்துருந்துச்சு, அதில் யூனிட் டிஜிட்டில் இருக்கிற கொஸ்டின்ஸுக்கு நான் கொஞ்சம் ஆன்சர் சொல்லியிருக்கேன், எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பாரு, ஃபர்ஸ்ட் ஒன் 11 into 12 into 13 into 14 into 15 into 16 into 17. இதுக்கு யூனிட் டிஜிட் என்ன அப்படின்னா நம்ம பயப்படக்கூடாது, இல்லை எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போது இங்கே 12 இருக்குது, இங்கே 15 இருக்கா, 2 5s 10. அப்போது யூனிட் டிஜிட்டில் என்ன இருக்கும், 0. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் 7535 to the power of 97. லாஸ்ட் டிஜிட்டில் என்ன இருக்குது, 5 தானே இருக்குது நமக்கு. 5 இருந்துச்சுன்னா ஆன்சர் இஸ் 5. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு 2183 to the power of 57. இப்போ 3 இருக்குது, அப்போ ரூல் 3. அந்த தேர்ட் ரூல் அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணணும், டிவைட் பை 4. 57 பவரில் என்ன நம்பர் இருக்குது, 57. 57ஐ 4ஆல் டிவைட் பண்ணால் என்னது, 14 4s 56, பேலன்ஸ் 1. இப்போது இங்கே என்ன இருக்குது, 3. அப்படி லாஸ்ட்டில் 3 இருக்கா, 3 எழுதிடணும், இந்த பேலன்ஸ் நம்பரை எடுத்து பவரில் எழுதணும். 3 power 1 is 3. ஆன்சர் வந்து 3. நெக்ஸ்ட் 4 6666 to the power of 999. இப்படி இருந்தால் என்ன, லாஸ்ட் நம்பர் என்ன இருக்குது, 6. அப்போது 6க்கு வேறு ஒன்றுமே பார்க்க வேண்டாம், ஆன்சர் என்ன எழுதிடலாம், 6ன்னு எழுதிடலாம். நெக்ஸ்ட்டு 5th 25 to the power of 6251, 36 to the power of 528, 73 power of 54. இப்படி இருந்துச்சுன்னா 5ன்னு இருக்குது, ஜஸ்ட் என்ன எழுதிடலாம், 5ன்னு எழுதிடலாம். 6ன்னு இருக்குது யூனிட் டிஜிட்டில், 6ன்னு எழுதிடலாம். இதுக்கு மட்டும் அந்த டிவைடட் பை 4 ரூல் அப்ளை பண்ணணும். என்ன இருக்குது, பவரில் 54 இருக்குது. 54ஐ 4ஆல் டிவைட் பண்ணால் 13 4s 52, பேலன்ஸ் 2. அப்போ 3 அப்படியே எழுதிடணும், அந்த பேலன்ஸ் எடுத்து பவரில் எழுதினா 3 ஸ்கொயர் 9. இப்போ 5 + 6 + 9, 11 + 9 20. அப்போ யூனிட் டிஜிட்டில் என்ன இருக்குது, 0. அப்போ 0 அப்படிங்கிறது தான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு 6th 132 to the power of 92. அப்போது இது வந்து என்னது, 2378 ரூல் 3 இல்லையா. அப்போது இந்த 2 அப்படின்னாலே இந்த பவரை நம்பரை எழுதிக்கணும். பவரில் என்ன இருக்குது, 92 இருக்குது. 4ஆல் டிவைட் பண்ணால் 4 2s 8, பேலன்ஸ் 1 and 2. அப்போது 4 3s 12, பேலன்ஸ் வந்து 0. இப்போது அந்த 2ல் பவரில் என்ன எழுதணும், 0க்கு பதிலாக 4ன்னு எழுதிடணும். 0 வந்தால் மட்டும் 4ன்னு எழுதணும். அதுக்கு 2 power 4 16. அப்போ 6 அப்படிங்கிறது தான் ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வெற்றி பெற வாழ்த்துக்கள்.